நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஜான்சியின் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான சிக்கன் டிக்கா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு பவுலில் சிக்கன் போட்டுக்கிறேன். கூடவே ஒரு கப் தயிர் விட்டுக்கிறேன். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மட்டன் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், பாதி எலுமிச்சை சாறு பிழிஞ்சிட்டுக்கிறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு ஊற வைக்கலாம். இப்போ இது நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா பிசைஞ்சு கூடவே குடமிளகாய் சேர்த்து வெங்காயமும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. குடமிளகாயும் வெங்காயமும் இந்த மாதிரி கட்டம் கட்டமாக வெட்டிக்கோங்க. இப்போ நல்லா மசாலாலாம் போட்டு கிண்டியாச்சு. இதை மூடி 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி குச்சி எடுத்துக்கோங்க. அதில் கறியும் வெங்காயம் குடமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து குத்தி இந்த மாதிரி ஒன்று ஒன்றா குத்திக்கோங்க. இப்போ குச்சியில் குத்தி வச்சுக்கிற கறியை இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். அதே மாதிரி தோசைக்கல்லையும் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அதுலேயும் அந்த கறியை போட்டுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ அது திருப்பி விட்டுங்க. தோசைக்கல்லில் இருக்கிறதையும் அடிக்கடி கொஞ்சம் எண்ணெய் விட்டு திருப்பி திருப்பி விட்டுடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ பாருங்கள், வாணலில் உள்ளது நல்லா வெந்திருக்கு. அதில் குடமிளகாயும் வெங்காயம் போட்டோம்ல, அதுவும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அடுத்து நம்ம தோசைக்கல்லில் இருக்கிறத பார்ப்போம். தோசைக்கல்லில் இருக்கிறத இப்படி நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. அப்போ தான் அது சுற்றிரும் வேகும். தோசைக்கல்லில் உள்ளதும் சூப்பராக வெந்துடுச்சு. அதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட சிக்கன் டிக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.